is Parthavi. I am studying in 7th standard. My village name is Kuvattur. நான் படித்த கதை பேர் வந்து புத்திசாலி பெண். ஒரு ஊரில் வந்து ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசருக்கு மந்திரிங்களோ இருந்தாங்களாம். அந்த மந்திரிங்க முட்டாள், அந்த அரசரும் முட்டாளாம். அரசர் வந்து எப்பவுமே நினைத்துனே இருப்பாராம், நம்ம தான் புத்திசாலி, இந்த நாட்டில் யாருமே புத்திசாலி இல்லை, நம்ம மட்டும்தான் புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாராம். அப்போ வந்து அதே நாட்டில் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியாக, அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறாளாம். படிச்சிருக்கும் போது இது வந்து அரசர் காதுக்கு வந்து கேட்டுச்சான். அவருக்கு வந்து கோபமும் வந்துச்சான், பயமும் வந்துச்சான். ஐயோ நம்ம புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு, அந்த பொண்ணு புத்திசாலியாக இருக்கிறாளே, நம்ம புத்திசாலி இல்லைன்னா அவங்க எல்லோரும் நம்ம தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை எப்படியாச்சும் கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த பொண்ணை செஞ்சு தரோம். அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அரசர் சொன்னாரா, நீங்கள் எனக்கு கூட வந்து குதிரை போட்டுக்கு வரணும், அப்போ வந்தால் நீ வரலன்னா உன்னை சிறையில் போட்டு உனக்கு சரியான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து இது என்ன அநியாயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சிதான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு அவர்கிட்ட ரொம்ப விலை உறைந்த குதிரை இருக்குது, அதுவும் வேகமாக ஓடும். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப வயசான குதிரை, நம்ம என்ன பண்ணலாம், இவரானது தப்பிக்கணுமே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சாலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். அரசராண்ட போயிட்டு, அரசரே என் குதிரை வந்து கைத்தடி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு வந்து அரசர் ஒப்பு கொண்டாராம். அதுக்கடுத்தது அரசர் வந்து என்ன பண்ணாரா, அந்த பொண்ணை சரி நீ போயிட்டு வா, சீக்கிரம் வரணும், இல்லைன்னா உனக்கு நான் தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த பொண்ணு மறுபடியும் அரசராண்ட வந்து, ஐயோ நீங்கள் பாவம் எனக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா, எனக்கு குச்சி கிடைக்கல, நான் பக்கத்தில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும், உங்கள் குதிரை கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுவும் சரியான இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த முட்டாள் அரசர் வந்து நினச்சிட்டு அந்த பொண்ணை போக சொன்னாராம். போதோன்னு அந்த பொண்ணு அந்த குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டாலாம். அந்த அரசர் வந்து மதியானம் ஆயிடுச்சா நைட்டும் ஆயிடுச்சா, அந்த பொண்ணையே காணுமா. அந்த விலை உயர்ந்த குதிரையும் போச்சு, அவரோட மரியாதையும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இதோட கருத்து என்னன்னா, நம்ம மட்டும்தான் இந்த நாட்டில் புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது.